கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம், மணல் திருடுறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் அப்படிங்கறத ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி நபர்கள் வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மேல வந்து நீங்க ஆளை விட்டு ஏவி அடிச்சு கொள்றீங்க. இந்த பீச் சாண்ட் ஸ்கேம்னு சொல்லிட்டு 5832 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. இதை சிபிஐ விசாரிக்கணும்னு யாரு சிபிஐ என்கொயரி போடுறாங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட் போடுது. காவலர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ வந்து வெட்டி கொல்லப்படலையா? ஒரு குடும்ப பிரச்சனைக்கு போயிட்டு விசாரிக்கிறதுல எல்லாத்துக்கும் குற்றவாளி போலீஸ்ங்கிறதோட நிறுத்திட்டு மேடையை முடிச்சிருவாங்க. போலீஸ் துறை ஆட்டு இருக்கு. இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்காருன்னு கேட்பார். அந்த மாதிரி போலீஸ் தான் இது இந்த அட்டூழியம் இந்த அயோக்கியத்தனெல்லாம் செய்யுதுங்கிற குற்றச்சாட்டை வந்து திருமாவளவன் வைக்கிறார். எல்லாத்திலையுமே இறைட்டிய நிலைப்பாடா? இது திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகமா? எதிர்கட்சியாவே நாம வந்து திமுகவை உட்கார வைக்க போறோம்னு எல்லாருமே வந்து கற்பூரத்துல சத்தியம் அடிக்காத குறை தான் அரசாங்க ஊழியர்கள். எதிர்பாராத ஒரு எடப்பாடி தோத்துட்டாருனாலும் எடப்பாடியினுடைய வெற்றியே இது. வணக்கம் நேர்களே, நம்மோடு நந்தகுமார் அரசியல் விமர்சகர் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். பொதுவா ஒரு ஆளுகின்ற அரச விமர்சனம் அப்படிங்கிறது முன்வைப்பாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதும் குறிப்பா இந்த கனிம வளங்கள் அப்படின்ற பிரச்சனையும் அதிகமாக வருது. சமீபத்துல திருப்பூரில் நடந்த சம்பவம், சட்டம் ஒழுங்கு குறித்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய உங்களுடைய பார்வை? திருப்பூர்ல நடந்த இந்த அநியாய படுகொலை, அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு தார் ரோடு போட்டது தேவையில்லாத இடத்துல ஏன் நீங்க போட்டிருக்கீங்க, இதை வந்து தேவை இருக்கிற இடத்துல நீங்க போடலாம்ல, எத்தனையோ ரோடுகள் வந்து பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு குரலை எழுப்புனவர் வந்து அந்த பகுதியை சார்ந்த திமுகவை சார்ந்த பழனிசாமிங்கிற நபர் வந்து பேரூராட்சி தலைவர் வந்து வண்டியில அடிச்சு கொன்னுட்டதா வந்து நயினார் நாகேந்திரன் வந்து ட்வீட் போட்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது இது யாருக்கான ஆட்சி, யாருக்கு உண்டான ஆட்சிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லை. அடுத்தது மணல் கொள்ளை. நீங்க இந்த மணல் கொள்ளையை நீங்க பார்க்கும்போது நீங்க யூ ஹேவ் டு கோ பேக் டு 2021 எலெக்ஷன் கேம்பெயின் நீங்க பார்க்கணும். அப்ப செந்தில் பாலாஜி பேசுறாரு. செந்தில் பாலாஜி என்ன பேசுறாரு? நம்ம தான் திமுக ஆட்சி அமைக்க போறோம், திமுக ஆட்சி அமைச்சோடனே 2வது நிமிஷம் நீங்க யார் வேணா போய் மண் அள்ளிக்கலாம். அப்போ நீங்க ஒரு எதை சொல்லி நீங்க வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வரீங்க? அதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம் சார். அப்பன்னா மணல் அள்ளுறதுக்கு இப்ப தடை இருக்கு, நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த தடை நீக்கப்படும் அடுத்து திமுக ஆட்சி அமைந்தால். அப்போ இப்ப இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற 2 ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த ஒற்றை வரையில் நம்ம எடுத்துக்கலாமா? தடை நீக்கப்படுறதுங்கிறது அரசாங்க ரீதியா சட்ட ரீதியா நீக்கிறது. அதான் இவர் அப்படி சொல்லல. நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க யார் வேணா போய் மண் அள்ளிக்கலாம், யார் வேணா மண் அள்ளுறதுக்கு இப்ப முடியல. கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம், மணல் திருடுறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் அப்படிங்கறத ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. அப்ப அந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது எந்த ஒரு அரசியல்வாதிக்காக ஒரு அழகாது? இதுதான் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியதா? சரி, இவர் தான் இப்படி இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொன்னாரு? நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற நகையை பூரா அவங்க கொண்டு அடமான வச்சு காசு வாங்கிக்கிங்க, நம்ம ஆட்சி வந்தோடனே தள்ளுபடி பண்ணிடலாம். எந்த மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? மக்களை எப்படி வழி நடத்துறீங்க? என்ன நடக்குது இங்க? அப்போ உங்களுடைய ஆட்சியில மக்களையே நீங்க எந்த மாதிரி ஒரு ரூட்ல கூட்டிட்டு போறீங்க? நீங்க கொள்ளையடிக்கிறது பத்தாதுன்னு மக்களையும் கொள்ளையடிக்க வைக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப தவறுதலான ஒரு வழிநடத்தல். இது எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் இதை நம்ம வன்மையா கண்டிக்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த தாது மணல் கொள்ளையெல்லாம், இந்த மணல் கொள்ளை நடக்கும்போது அந்த மணல் பிரச்சனைக்கு கேட்கிற எத்தனை பேர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க? எத்தனை விஓவா இருந்த ஆட்கள் வந்து ஆபீஸ்ல பூந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க? ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க சரி இந்த மாதிரி ஒரு இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி நபர்கள் வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மேல வந்து நீங்க ஆளை விட்டு ஏவி அடிச்சு கொள்றீங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நியாயம் கேட்க போன அவங்க பெண்கள் மனைவிமார்கள் எல்லாம் வந்து நீங்க போலீஸை விட்டு மிரட்டுறீங்க. மறுபடியும் வந்து அந்த சரியான வகையில் அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? என்ன சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு? சரி, இதை பத்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மற்றவர்களோ, குறிப்பா பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தகுந்த அளவிற்கான விவாதங்கள் பேசுறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா கடமை, அவங்களுடைய கடமை இது. பேசுறாங்க, ஆனா தகுந்த அளவுக்கு பேசுறாங்களான்னா இல்ல.
அங்க இலைமறை காயா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு தொட்டுட்டு போறாங்களே ஒழிய முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளை எடுத்து வந்து அவங்க பேசுறது ஏன் சார் அந்த குறை இருக்குது அப்படின்னா அது எதனால அங்க ஏதாவது அதிகாரம் செலுத்தப்படுது இருக்குல்ல. இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லுவாங்க. டெல்லியில பாத்தீங்களா கோதி மீடியா அவங்க எல்லாம் வந்து எப்படி டாமினேட் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அப்ப எந்த இடத்துல வந்து நீங்க அவங்களுக்கு நீங்க சலைச்சவங்களா இருக்கீங்க? அப்போ இன்னைக்கும் வந்து சில மீடியாக்களை தைரியமா பேசுறாங்க. உங்களை மாதிரி யூடியூபுகள் இன்னைக்கு நிறைய பேசுது அதை பத்தி. அதனால வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மன்றத்துல இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து தெரியுது. இன்னைக்கு பல மீடியாக்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கும் போதே பெரிய பிரச்சனையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்லும் போதே அவங்க சொல்றதே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்தது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு. இந்த ரெண்டும் வந்து பிரதானமா இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறதுல வந்து எத்தனையோ ஒன்று வந்து தாது மணல் கொள்ளை, இந்த பீச் சாண்ட் ஸ்கேம்னு சொல்லிட்டு 5832 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. இதை சிபிஐ விசாரிக்கணும்னு யாரு சிபிஐ இன்கொயரி போடுறாங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட் போடுது. நீங்களும் நானும் வந்து சும்மா யூடியூப்ல பேசிட்டு போற மாதிரி இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய 2 ஜட்ஜுகள் வந்து ஜோதிராமன் அண்ட் SM சுப்பிரமணியம் அவர்கள் நினைக்கிற நீதியரசர்கள், அவங்க கொண்ட இது வந்து சிபிஐ இதுல என்கொயரி நடத்தணும்ன்றாங்க. மணல் கொள்ளை இந்த அளவுக்கு நடக்குது. அப்போ இதுல தட்டி கேட்கிறவங்களை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. நீங்க திருடுறதே திருட்டுத்தனம். அந்த திருட்டுத்தனத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்கள கொலையும் பண்ணுவீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கு நாடு இது? சரி, இதை விடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ADGP வந்து சர்க்குலர் விட்டாரா இல்லையா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்கனால கேம்ப் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய லேடிஸ் போலீஸ் பூரா எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சர்க்குலர் விட்டாரா இல்லையா? அப்ப அவர் ADGP யார்? எதிர்கட்சிக்காரரா? அவரே உங்களுக்கு அபிஷியலா நீங்க சர்க்குலர் அனுப்புறீங்க சார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, அதை சமாளிக்கிறதுக்கு கேம்ப் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் பூரா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்றார். அடுத்தது அதை விடுங்க, காவலர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு ஸ்பெஷல் SI வந்து வெட்டி கொல்லப்படலையா? ஒரு குடும்ப பிரச்சனைக்கு போயிட்டு விசாரிக்கிறதுல ஒரு 6 காவலருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவலருக்கு இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா? அடுத்தது இந்த DSP சுந்தரேசன் அவர்கள், அவர் வந்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போனாருல்ல, அவரை இன்னைக்கு வந்து பணியிடை நீக்கி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த விதமான என்கொயரியும் என்னை கேட்கலன்றாங்க. அப்போ காவலர்களுக்கும் இதுல வந்து பாதுகாப்பு இல்லை. அடுத்தது வந்து வல்னரபிள் கிளாஸ் யாரு? SC/ST. இன்னைக்கு SC/ST மேல எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை நடக்குதுன்னு திருமாவளவன் பேசாத மேடை உண்டா? ஆனா அவர் என்ன பேசுவாரு? எல்லாத்தையும் பேசிட்டு வந்து கடைசியில் அந்த போலீஸோட நிறுத்திடுவார். எல்லாத்துக்கும் குற்றவாளி போலீஸ்ங்கிறதோட நிறுத்திட்டு மேடையை முடிச்சிருவார். போலீஸ் துறை ஆட்டிருக்கு. இந்த போலீஸ அதான் அந்த கரகாட்டக்காரங்களை சொல்லுவாங்க பாருங்க, இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்காருன்னு கேட்பார். அந்த மாதிரி போலீஸ் தான் இது இந்த அட்டூழியம் இந்த அயோக்கியத்தனெல்லாம் செய்யுதுங்கிற குற்றச்சாட்டை வந்து திருமாவளவன் வைக்கிறாரு. சரி, அந்த போலீஸ் துறையை யார் வச்சிருக்காங்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப எந்த விதமான எதிர்ப்பு இது? நீங்க கேட்டீங்களே எதிர்கட்சிகள் பூராமே கூட அவங்களை எதிர்க்கிறாங்கன்னு. எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில எந்த ஒரு மக்கள் விரோத செயல்கள் நடந்தாலும் அதுக்கு 100க்கு 100% கூட்டணி கட்சியும் பொறுப்பு. சார், நீங்க வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாமே அரசை நோக்கிய கேள்விகளாகவே இருக்கு. அப்ப அரசு என்ன பண்ணணும்னா அந்த துறையை சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபரை, குறிப்பா DGP, இந்த DGP நியமனத்துல கூட பொறுப்பு DGPன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஏன் விதிமீறல் பண்றீங்க, நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கும்போது இல்ல கேஸ் போட்டிருக்காங்க நாங்க அதனாலதான் பண்ணல. இது ஒரு சால்ஜாப்பு பதில் தான். எலிஜிபிள் IPS ஆபீசர் பேரை கொடுங்கன்னா ஒரு SP DSP இன்ஸ்பெக்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்க எப்படி இருக்கும்? அப்போ நீங்க உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு தமிழ்நாடு மாதிரி இவ்வளவு பெரிய மாநிலத்துல வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமா? இல்ல உங்களுக்கு தேவையான ஆளுங்களை யாரையோ ஒருத்தரை வந்து ஒரு பொறுப்பு DGP-யா வச்சுக்கிட்டு நம்ம எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டலாங்கிறது உங்களுடைய எண்ணமா? சார், அந்த எண்ணமா இருந்தா கூட இருக்கக்கூடிய 6 பேருமே உங்களுக்கு ஆப்போனண்டா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களான்ற கேள்வி அங்க வருது இல்ல? அப்படி நீங்க சிந்திக்கிறீங்கன்னா அப்போ நீங்க யாரு இந்த இலாக்காவை வச்சிருக்கிறது? நான் அதை தான் கேட்கிறேன். இன்னைக்கு CM ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய இலாக்கா தானே இந்த காவல்துறை. அப்ப அந்த உங்க இலாக்கால இருக்கக்கூடிய நீங்க IPS-க்காக பரிந்துரைக்கக்கூடிய அந்த பரிந்துரைக்கப்படக்கூடிய நபர்களே உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்காங்கன்னா நீங்க எந்த லட்சணத்துல வந்து காவல்துறையை கையாண்டுகிட்டு இருக்கிறீங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கிற ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்து கேள்வி வருமா இல்லையா? அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப எந்த விதத்துல சட்ட ஒழுங்கு இங்க இருக்குது? அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையானவர்கள், உங்களுக்கு வளைந்து கொடுக்கல அப்படிங்கறதா இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்றதா பதிலா வருது இல்ல? அதாவது எப்படிங்க, அதாவது வந்து ஒரு ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் மோசம், மந்திரி மட்டும் நல்ல ஆளுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல மந்திரி மோசம் ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு யாராவது வந்து அதுவும் இல்லாம இன்னைக்கு சாதாரண ஒரு அமைச்சர்னா கூட ஏத்துக்கலாம் ராமகிருஷ்ணன். CM
இப்ப இவரே வந்து சட்டசபையில இந்த பட்ஜெட் கொடுத்து தாக்கு பண்ணும்போது என்ன பேசினாரு? அவர் தங்கம் தென்னரசு வந்து நம்ம வந்து பொருளாதாரத்துல 9% மேல வளர்ந்துருக்குங்கும் போது உடனே ஐயா எந்திரிச்சு என்ன சொன்னாரு? இதற்கு எனக்கு தான் பெரிய பங்கு இருக்குது. ஏன் தெரியுமா? காவல்துறையை நான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு காவல்துறையை நான் ஏபிளா கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அமைதியான தமிழகம் அப்படின்னு மாத்தினாலதான் இந்த அளவுக்கு தொழில்துறை அங்க பெருமை பேசுறீங்க. அப்ப எது உண்மை இந்த ரெண்டுல? அப்ப நீங்க வந்து பெருமைக்கு நீங்க பொறுப்பாளினா சிறுமைக்கு நீங்க தானே பொறுப்பாளி. அப்ப சிறுமைனா மட்டும் அது அதிகாரிகளோட முடிஞ்சு போயிடும், பெருமைனா மட்டும் மந்திரி வரைக்கும் போகுமா? அப்ப இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? திமுகவினாவே எல்லாத்திலையுமே இரட்டை நிலைப்பாடா? இது திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகமா? அப்ப அந்த மாதிரி விமர்சனம் நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்ல? மக்கள் சமரசம் அடைஞ்சுக்கிறாங்க சார். இப்ப என்னன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான குற்றச்செயல்களோட எண்ணிக்கை அதிகரித்து அப்படிங்கிறதும் துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடு குறைபாடா இருக்குது, அதுல விமர்சனங்கள் அப்படிங்கிறதையுமே மக்கள் கடந்து போறாங்களா? எதிர்வினை அப்படிங்கிறது குறைவா இருக்குன்ற ஒரு கருத்து இருக்கு. இல்ல, மக்கள் வந்து கடந்து போகல, அவங்க வந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்னால என்ன பண்ண முடியும்? ஒரு 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 பேசக்கூடிய ஆட்கள் பேசுவாங்க. எல்லாரும் இப்போ ஒரு வீடே குடும்பமே 4 பேருக்குள்ள அந்த வீட்டில் 4 பேரும் பேச போறதில்ல. ஒரு ஆள் ஏதோ ஒன்று பேசுவார், மீதி 3 பேர் அமைதியாக அதை மனசுக்குள்ளாரே வச்சுட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிற ஆளுங்க தான் ஜாஸ்தி. நேரம் வரட்டும், எனக்குன்னு ஒரு நேரம் வரல, அப்போ உங்களை வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி தான் மக்கள் வந்து இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2026 எப்போ வரும், தேர்தல் எப்போ வரும்? அப்போ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், மக்கள் என்ன நினைப்பாங்கங்கிறதே சிந்தனை இல்லாமல், கடைசியில் இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டு இன்னைக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து 45 நாள்ல பிரச்சனை தீர்க்கிறேன்றாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆட்சி முடிஞ்சது? 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. 45 நாள்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் 4.5 வருஷம் தீர்க்காம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்வி வருமா வராதா? 45 நாள்ல முடிக்கிற மாதிரி இருந்தா எத்தனை 45 நாட்கள் இந்த 4.5 வருஷத்துல கடந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த அதெல்லாம் நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு சொர்க்க பூமியா மாறி இருக்குமா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக உடனே போய் எந்த மகளிரா இருந்தாலும் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போன்றீங்க. முதல்ல தகுதியான மகளிர் நீங்க. இப்ப அந்த தகுதி எப்படி மாறிச்சு எல்லா மகளிருக்கும்? என்ன தேர்தல் வரனால தகுதி மகளிருக்கு மாறிடுமா? அப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தகுதி, தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் நேரத்துல ஒரு தகுதியா மகளிருக்கு? அப்ப இதெல்லாம் மக்களுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதா? எப்படியா இருந்தாலும் திமுக 2026 தேர்தலை சந்திக்க தான் போகுது. இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு நிகரான பலத்தோட யாரும் இல்லை அப்படின்ற இருமாப்பு திமுகவுக்கு இருக்கு. அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. நீங்க சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தேர்தல் வரைக்கும், வாக்கு செலுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட கோபமா இருக்கும். அதை ரிசல்ட்டா அவங்க பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், மக்களை கவர்வதற்காக திமுக மீண்டும் 2021 போல இந்த பக்கம் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். வாக்குறுதிகளோ அல்லது இலவச திட்டங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எது கொடுத்தாலும் திமுகவுக்கான வெற்றி 2.0 திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப சிரமம் தான் இது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஒரு வலுவான கூட்டணி. இப்பயும் இந்த கூட்டணிக்குள்ளார நாங்கள் வெளியே போறோன்ட்டு ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் ஒரு பக்கம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும், ஒரு டிசம்பருக்குள்ளார இதெல்லாம் பேசி வந்து தீர்வு காணப்பட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீக்கணுங்கிறதுல எல்லாருமே வந்து ரொம்ப முழு ஈடுபாடோட இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பண்றது புறம் என்னன்னா, அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, அவங்கவுங்களுக்கு எப்படி பேசி அவங்களுக்கு தேவையானதை வாங்குங்கிறதுக்கு உண்டான ஒரு டிராமாவா தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். இது எப்படி இருந்தாலும் டிசம்பருக்குள்ளார எல்லாம் பேச்சுவார்த்தையில சரி செய்யப்பட்டுரும். இது அந்த வகையில பார்க்கும்போது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியும் சந்திச்சது, என்டிஏ கூட்டணியும் சந்திச்சது. அந்த 2 கூட்டணி இப்போ ஒன்று சேருது. அது அப்படியே இருக்குமானால், அதுல எஸ்டிபிஐ மட்டும் வெளியே போயிட்டாங்க. அவங்கனால ஆகிறதும் ஒன்றும் இல்லை, ஆகாததும் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே அந்த கூட்டணி வந்து இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை வச்சு நீங்க 2021 தேர்தலினுடைய வாக்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம்ங்கிறது வெறும் 2.81% தான். இன்னைக்கு பற்றாக்குறைக்கு விஜய் வேற அரசியல் கட்சி வந்திருக்காரு. அவருடைய வாக்கு வங்கி வந்து என்னுடைய அனுகூலத்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% வாக்கு வந்து விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை பிரிக்கிறத விட திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை வந்து பிரிக்கிறதா தான் என்னுடைய அனாலிசிஸ் சொல்லுது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி, SC ST
இந்த 4 பக்கெட் வந்து அவர் வாங்கக்கூடிய அந்த 15% அதிகமான வாக்கு வங்கி இந்த 4 பக்கெட்ல தான் இருக்கு. இந்த 4 பக்கெட் எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக. அப்ப அந்த வாக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக அவர்கள் எடுக்கும்போது இந்த அதிமுக திமுகவுக்கு உண்டான இந்த இடைவெளியான இந்த 2.81% நெருங்கி வந்து இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னும் குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அரசாங்க ஊழியர்களுடைய பெருத்த ஏமாற்றம். அதாவது எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கன்னு ஒரு டயலாக் இருக்கு. அது வந்து முழுக்க இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் எல்லா ஊழியர்களும் இன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக எங்களை நம்ப வச்சு கழுத்தறுச்சிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் மட்டும் ஒரு 10-12 லட்சம் பேர் இருக்காங்க. வீட்டுக்கு இன்னும் ஒரு வாக்குன்னு வச்சுக்கினா கூட ஒரு 25 லட்சம் வாக்கு குறைந்தபட்சம் அரசாங்க ஊழியர்கள் குடும்பத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு. 2016 இருந்து 2021 தேர்தலினுடைய அனாலிசிஸ், எம்எல்ஏ எலெக்ஷன் டு எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா திமுக 89 சீட்டு வாங்கி இருந்துச்சு. இந்த 2021 44 சீட்டு கூடுதலா வாங்கி 133 சீட்டுக்கு போறாங்க. அந்த 44 சீட்டுல 43 சீட்டு வெறும் 1,98,386 வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக 43 சீட்டை பறி கொடுக்குது. அப்போ அதனாலதான் இவங்க இன்னைக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்க ஊழியர்கள். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இவங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே, நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, திமுகவுக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எங்க மேல அன்பு, அனுசரணை, அக்கறை, எல்லாம் பிரியம் எல்லாம் இருக்கும். அதனால திருப்பி 2026 எதிர்க்கட்சியாவே நாம வந்து திமுகவை உட்கார வைக்க போறோம்னு எல்லாருமே வந்து கற்பூரத்துல சத்தியம் அடிக்காத குறை தான் அரசாங்க ஊழியர்கள். அப்ப இந்த மாதிரியான இந்த அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு என்னைக்குமே அதிமுக கூட்டணிக்கு வந்ததே கிடையாது பெரிய லெவல்ல. 90-95% அரசாங்க ஊழியர்கள் வாக்கு சாலிட் ஓட் பேங்க் யாருக்குன்னா திமுகவுக்கு தான். இன்னைக்கு அந்த ஓட் பேங்குக்குள்ளாரே ஒரு பெரிய பாறாங்கல் நுழையிற அளவு கோட்டை விழுந்துருச்சு. இது வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. சார் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா 2011 to 2021 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, பொதுவா ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருப்பாங்க, ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 2021 தேர்தலை சந்திக்கும் போது மக்களுக்கு இருந்த மனநிலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்ற மனநிலை அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்தால் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னம்னா என்ன வித்தியாசம் இருக்கு? ப்ரீபோல் சர்வே ஆகட்டும், போஸ்ட்போல் சர்வே எல்லாமே சொன்னது என்னன்னா திமுக ஸ்வீப் பண்ண போகுது, அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு. ஆனா டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் 66 சீட்டை தட்டி தூக்குறாங்க அதிமுக, 33% வாக்கு வங்கி. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட வெறும் 61% 31% எடுத்திருக்காங்க. அதை விட கிரேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடப்பாடி வந்து அந்த அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி மீறி கொடுத்துருந்தாங்க. இது வந்து எதிர்பாராத ஒரு, எடப்பாடி தோத்துட்டாருனாலும் எடப்பாடியினுடைய வெற்றியே இது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வந்து டெசிமேட் ஆகல. ஆனா அன்னைக்கு என்ன ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் கழிச்சு அத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் இருந்துச்சோ அது இந்த 4 ஆண்டு காலத்துல இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏகப்பட்டது இருக்கு. அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து எந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போறாங்கிறது இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியினுடைய பொறுப்பு. மக்கள் இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சியில் இருக்காங்க. அதை நீங்க ஒட்டுக்கா இந்த கூட்டணியை நீங்க கட்டி வலுவா வச்சிருந்து மக்களை பூரா ஒன்றுபடுத்தி வச்சிருந்தீங்கன்னா சாலிடா அவங்க வந்து வாக்கு எடுக்க முடியும். கட்டாயமா வந்து இது வந்து ஒரு விஜய் அவர்களும் வந்து வாக்கை பிரிக்கிறாரு பெரிய அளவுல. அதுவும் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க்லேயே கை வைக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு பக்கத்தமா வந்துட்டு போன அந்த கிரீஷ் காங்கிரஸுடைய மேலிடம் எங்களுக்கு 125 தொகுதியில நாங்க போட்டி போடுவோங்கிறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, கடலூர் மீட்டிங்ல உழுகுற 100 ஓட்டுல 25 ஓட்டுங்கிறாரு. என்ன சொல்றாரு மறைமுகமா, ஐயா ஸ்டாலின் அவர்களே 25% எங்கிட்ட வாக்கு வங்கி இருக்குது, இதே 6 சீட்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாரு. சண்முகம் என்ன சொல்றாரு, எங்க சரித்திரத்திலே 6 சீட்டுக்கு நான் கையெழுத்தே போட்டதில்லை, பாரதிய ஜனதாவை காரணம் காட்டி போன தடவை வாங்கிட்டாங்க, எங்கனால கூட்டணி உடைய வேண்டாம்னு நாங்க கையெழுத்து போட்டோம், திருப்பி நாங்க ஏமாறுறதுக்கு ரெடியா இல்லை. அப்போ அங்க கூட்டணியில் இருக்க அதே மாதிரி மதிமுக மல்லை சத்தியாவை வச்சு கட்சியை உடைக்கிறாங்கிற அளவுக்கு அவர் கம்ப்ளைண்ட் போச்சு.
அப்ப இப்ப இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ளார ஏகப்பட்ட முக்கல்கள் முடகல்கள் கொதிப்பெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் இந்த ஒரு 8-10 மாசம் அந்த ஆட்சிங்கிற ஒரு பவர் இருக்கிறனால எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாம். அப்ப இது எல்லாம் இந்த எதிர்க்கட்சிக்காரங்க அதை எல்லாம் அனுசரிச்சு பார்த்து, நீங்க உங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருந்தாவே போதும். நீங்க திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ். ஸோ அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பார்க்கும்போது அன்னைக்கு 10 வருஷம் அத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு 4.5 வருஷத்துல அதிகமா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கறோம். மிக்க நன்றி சார். பல கேள்விகள், உங்களுடைய பார்வை, புள்ளிவிவர தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி. நன்றி ராமகிருஷ்ணன். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களே.